காட்டுறேன். இன்றைய சாய் விசித்ரா சின்னத்திரை நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகை ரோஜா. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர், சமுத்திரக்கனி, சுந்தர் கே விஜயன், CJ பாஸ்கர் உட்பட சின்னத்திரையின் முக்கியமான இயக்குநர்கள் பலருடைய தொடர்களில் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் ரோஜா. எப்படி மேடம் இருக்கீங்க? என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்ற சந்தோஷத்துல ரமாவும் அவங்க நிம்மதியா இருக்கிறத நினைக்கும் போதெல்லாம் நான் தான் என் நிம்மதியை தொலைச்சிட்டு நிக்கிறேன். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக சின்னத்திரை தொடர்களில் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருக்கின்ற ரோஜா தன்னுடைய அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். ரோஜாவை இந்த நடிப்பு துறைக்கு கூட்டிகிட்டு வந்தது யார்? என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது அது ஒரு சின்ன குட்டி கதை மாதிரி போகும். அப்பாவும் ஒரு சாரி பிஸ்னஸ் ஹோல்சேலர். அப்பா ஹைதராபாடில் நாங்கள் இருந்தோம். ஸோ அப்பா அங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சின்ன பார்ட்னர் கூட ஒரு தகராறு. மம்மி இது வந்து மம்மி சைடு ஃபுல்லாக வந்து கோல்டு பிஸ்னஸ்ஸு, இந்த ஆச்சாரிங்க சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஜுவல்லரி மேக்கிங். ஸோ மம்மி சைடு ஃபுல்லாகவே அங்கே ஷாப் எல்லாம் இருக்குது, யாமினி ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு கல்கட்டா சைடில். ஸோ அப்பா அம்மாவுக்கு அப்படி மேரேஜ் ஆகி நாங்கள் இப்படி வந்தோம். ஸோ அங்கே அப்பாவுக்கு வந்து பார்ட்னர் கூட ஒரு சின்ன தகராறு ஆகிட்டு அங்கேருந்து அப்பா நினச்சாரு எதுக்கு நம்ம கொஞ்சம் ஜோனல் ஆஃப் பிஸ்னஸும் இது பண்ணலாம். ஏன்னா பாரிஸில் தான் சாரீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஹைதராபாடில் சிக்கிந்திராபாத் தெரியும் இல்லையா, ஸோ சிக்கிந்திராபாத்ன்ற ஊரில் நம்ம வந்து சாரீஸை வந்து அங்கே எல்லாருக்குமே வந்து ஹோல்சேல் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அப்பா அங்கே ஹோல்சேல் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷனரிலேருந்து அப்பா நினச்சாரு இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். இப்போ இங்கே கொடுக்குறோம் இல்லையா, அது நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் செக்ஷனில் நம்ம அனுப்பிச்சிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து நம்ம சென்னை போயிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டடாக இருக்கும் பிஸ்னஸ் வெர்ஷனில் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்போது என்ன ஒரு 6th 5th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் அப்பா வந்து சென்னை கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ வந்தபோது இங்கே வந்துட்டு பெருசாக வந்துட்டு தமிழ் தெரியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, நீங்கள் சொன்னால் நான் உங்க கூட சொல்ல தெரியாது. என்னமான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்னை திட்டுற மாதிரியே இருக்கும் எனக்கு. ஒரு தெரியாத ஒரு மொழியில். ஸோ ஃபேஸ்டு லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அப்படி இருக்கும்போது அப்பா வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனார். என்ன கண்டினியூ பண்ணுமா அப்படின்னு. அங்கே போயிட்டு பயந்து ஓடி வந்துட்டேன். ஏன்னா அவங்க சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியல. பட் இங்கே தமிழ் இல்லை ஃபுல்லாக. இப்போது இங்கிலீஷ் நீங்கள் இந்த இங்கிலீஷ் மீடியமில் படித்தாலும் அவங்க வந்து தமிழில் சொன்னால் தானே நம்மளுக்கு புரியும். அந்த தமிழ் எனக்கு புரியல. அப்போ என்னால் படிக்க முடியாது போல இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து அப்படி இல்லை, கண்டிப்பாக படிக்கணும் நீ அப்படின்ட்டு ஒரு டுட்டோரியலில் உங்களுக்கு தெரியும் ராஜ் பெஸ்ட் டுட்டோரியல்னு இந்த டி-நகரில் இருந்துச்சு அந்த ஏரியாவில். ஸோ அது ரொம்ப அப்போ வந்து சினிமாவில் யார் வந்தாலும் அவங்க சேர்த்துப்பாங்க வாங்க 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 அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் அங்கே போய் படிச்சுட்டு இருந்தோம். அதில் ஒரு ப்ரொஃபஸர் தான் கோடம்பாக்கத்தில் இருந்தார். கோடம்பாக்கத்தில் அங்கே டியூஷனுக்கு போவேன். மார்னிங் எங்கே போவேன், ஈவினிங் அங்கே வீட்டுக்கு போயிட்டு டியூஷனுக்கு போவேன். ஏன்னா மேத்ஸ் ரொம்ப கவுண்டிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால அங்கே போவேன். போயிட்டு வரும்போது அங்கே குழந்தைங்கள சேர்த்து ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும்போது டைரக்டர் புகழேந்தி அப்படின்னு ஒருத்தங்க டைரக்டர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், புகழேந்தி டைரக்டர். ராஜ் டிவிக்கு தான் என்னோடய ஃபஸ்ட்டு சீரியலு. சரின்னா அழுவேன் தான் உட்காருவேன். ஸோ அவர் ஒரு 2 days கஷ்டப்பட்டார் என்னோட. அதுக்கு மேலே நான் ட்ரபிள் தரல. ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். நம்ம ஏன் பண்ண முடியாது, மொழி தெரிலன்னா என்ன, பாவத்துக்கு ஏது மொழி. சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வேறு எங்கள் அப்பா. ஸோ அப்பா என்ன மிமிக்ரி எல்லாரும் போய் அவங்க கிட்ட பண்ணி தான் வாய்ஸ் வரல
அவராக ஒன்று க்ரியேட் பண்ணி அவராக பண்ணுறாரு. கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன் அப்பா தான். ஸோ அப்படி ரோட்டில் சும்மா விளையாட போய் கொடம்பாக்கம் தான் உங்களுக்கு தெரியுமே, சினிமா உலகமே அங்கே தான் இருக்குது, அது எங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி ரோட்டில் விளையாடி ஒரு டைரக்டர் பார்த்து வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட கேட்டாங்க. ஸோ அம்மா ஒத்துக்கிட்டாங்க, அப்பா ஒத்துக்கல. ஐயோ என் பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியாது வேணாம் அப்படின்ட்டாரு. அக்கா வந்து அக்காவை தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. பட் அக்காவை பார்த்ததுக்கப்புறம் அந்த ரோலுக்கு வந்து அவங்களோட நான் ஆப்டாக இருப்பேன். ஏன்னா 5 சிஸ்டர்ஸு. அந்த சிஸ்டருக்கு அதில் சிந்து அக்கா சிந்து தெரியும் உங்களுக்கு ஆர்டிஸ்ட். அவங்க ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. கடா குட்டி நான் அதுக்காக தான் அக்காவை பார்த்தாங்க. பட் அவங்க பார்த்தது அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்து அவங்களையும் பார்த்தாங்க, என்னையும் பார்த்தாங்க. யார் எடுத்துக்கலான்னும் போது அதே பிக்கடுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளம்ஸி இருக்குது. ரோடில் பார்த்தது என்ன தான், பட் அவங்களையும் பார்த்தாங்க வந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இதாக இருந்துச்சு. வந்து நடிக்கும்போது எனக்கு நடிப்பு தெரியல, அப்பா வந்து ஒத்துக்கவே இல்லை. அது ஒரு பயம் இருந்துச்சு. அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஷூட்டிங்க்கு. அம்மா அப்பா திட்டுவாருமா அப்படின்னு. பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். அம்மா தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு புகழேந்தி ராஜ் டிவி என்றும் அன்புடன் அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலமாக ரோஜாஸ்ரீயாக வந்தேன். இப்போ ரோஜாவுக்கு வந்து நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததா சார்? 50-50 சார். எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு தெரியாது. 2வது ஏன் நம்ம பண்ணக்கூடாது கூப்பிடும்போது எனக்கு தெரியல. செகண்ட் வந்து பண்ணலாம், எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, பண்ணலாம் அப்படிதான். என்ன வயசு அப்போ சார்? எனக்கு ஒரு 12 years இருக்கும். 12 அது 6th standard. 12 years. எப்படி இருந்தது அந்த சீரியலில் நடித்த அனுபவம்? சார் ஃபஸ்ட்டு 2 days ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதான் சிந்து அக்கா வந்து ஒரு பக்கத்தில் தேவையே இல்லாமல் பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டே நடிச்சிட்டு இருப்பாங்க. டேரக்டர் அங்கேருந்து கமெண்ட்ரி கொடுப்பாரு, சிரிச்சுட்டு இதுக்கு நீங்கள் வந்து சிரிச்சு டைலாக் சொல்லுங்கள் அப்படி என்னடா இது தேவையே இல்லாமல் சிரிக்கிறாங்க. எனக்கு அது தேவையில்லை தான், பட் அது அந்த ஷார்ட்டுக்கு அவங்களுக்கு தேவைன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா அது கூட உட்காந்து டைரக்டர் கூட உட்காந்து பேசி, சார் எனக்கு வரல, எனக்கு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு 2 நாளுக்கு அப்புறமா எனக்குள்ள ஒரு விதமான ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. என்னடா இவங்க எல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க, நம்ம மட்டும் பண்ண முடியல, அழுவ சொன்னால் சீக்கிரம், சிரிக்க சொன்னால் அழுகுறோம். ஒரு மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப அசிங்கமாக போச்சு. அந்த அசிங்கத்துலேருந்து தான் உருவானேன் சார். நடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுவீங்க சார்? பாத்ரூம் போயிடுவேன் சார். ஃபஸ்ட்டு பாத்ரூமில் ஒரு கண்ணாடி வச்சுருப்பேன். ஆமாம் சார். அன்றைக்கி ஃபுல்லாக டைலாக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் இல்லை, வந்து வராத டைலாக் எல்லாம் வாயில் கசக்கி போட்டு அந்த டைலாக் எல்லாம் அதே பாவனையோடு நான் திருப்பி சொல்லுவேன் சார் கண்ணாடிக்கு முன்னாடி. ஆமாம் சார். ஒரு 2 hours ஆகும். நான் யார் பாத்ரூம் போனோன்னாலும் சொல்லிடுவேன், நான் 2 hours வரமாட்டேன், யாராவது ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா முடிச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ இப்படி தான். லாங்குவேஜ் தமிழ் எங்கே கற்றுக்கிட்டீங்க அதுக்கப்புறம்? எனக்கு ஃபஸ்ட்டு கேட்டு பாட்டு சொல்லுவாள் சார். இளையராஜா சாருடைய இந்த சாங் நினைவெல்லாம் நித்யாலேருந்து ஒரு பாட்டு இருக்குது. பனிவிழும் மலரணும். ஆமாம் சார், ரொம்ப பிடிக்கும் சார். பனிவிழும் மலரணும் அந்த பாட்டு கேட்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அதுக்கப்புறம் தமிழ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் தமிழ் கேவி சார் சீரியல் வாய்ப்பு வந்த உடனே அது இன்னொரு மாதிரி திசை திருப்பிச்சு சார். கேவி சார்கிட்ட வாய்ப்புன்றது சின்ன விஷயம் இல்லை. ஸோ அவர்கிட்ட ஒரு அனுபவம் இருந்துச்சு. அவர்கிட்டயே நான் ஹீரோயினியாக நடித்தேன் ஒரு 3 சீரியல்ஸ். அதில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, என்ன மிஞ்சின ஒரு ஆள் இல்லை. நம்ம வந்து தமிழ் வராமையே அவர்கிட்ட லைவ் சீரியல் எல்லாம் பண்ணிட்டோம். எந்த காலகட்டத்தில் நடந்தது? இப்போ முதல்ல ராஜ் டிவி சீரியல் நடிச்சிங்க, அப்புறம் வந்து ராடன் டிவியில் பண்ணேன் சார். ராதிகா மேடம் கிட்டேருந்து அழைப்பு வந்தது. அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய சின்ன வயசே எனக்கு வந்துச்சு தெலுங்குல, இது கதை காது. ஸோ அதில் பண்ணேன். அப்புறம் ராடன் டிவி வந்து என்னை பெர்மனெண்ட் மாதிரி ஆக்கிட்டாங்க. லைக் அவங்க என்ன சீரியல் எடுத்தாலும் நான் இருப்பேன். கம்பெனி ஆர்டிஸ்ட். ஸோ சிஜே பாஸ்கர் சார் இருக்காரு, அவர்கிட்ட சித்தி பண்ணேன். தீபா வெங்கிட்ட அவங்களுக்கு தங்கச்சியாக இருந்த ரோல் சுட்டி. அவர் ரொம்ப கஷ்டம் சார். சிஜே சார் ரொம்ப கஷ்டம் சார். என்ன அடிச்சிட்டார் வேறு. ஏன்னா எனக்கு தமிழ் வேறு தெரியாது. ப்ளஸ் வந்து ஒரு ஷார்ட் வைப்பார் சார். அந்த ஷார்ட் மினிமம் ஒரு எபிசோடுக்கு போகும். ஒரே ஒரு ஜோனில் ஒரே ஒரு மூலையில் போய் ஒரு கேமரா வச்சுருவார் சார். அந்த கேமரா முன்னாடி நான் வந்து பேசிட்டு போகணும். லைக் ஒரு வாட்டி ரிப்பன் கட்டணும், ஒரு வாட்டி ஷூ கட்டணும், ஒரு வாட்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், இன்னொரு வாட்டி பேக் எடுத்து போடணும், இன்னொரு வாட்டி சமைக்கணும். ஸோ ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு ஷார்ட் கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் கேமரா மட்டும் இங்கே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்டு ஒரு வாட்டி எனக்கு தெரியாது 12 takes above போயிடுச்சு.
ப்ராம்ப்டிங் இருக்கும், பட் அங்கங்கே தரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லாக கேபி சாருடைய பேட்டர்ன் இல்லை. அப்போ தான் நான் வந்திருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது. என்று மண்புடன் முடித்தேன், இது கதைக்கு அது பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சித்தி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டோட்டலாகவே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 மாதம் கூட குட்டி குழந்தை அவ்வளோதான் நான். ஸோ அடிச்சிட்டாரு போட்டு. எங்கள் அம்மா கிட்ட போய் என்னால் தான் நான் சீரியல் பண்ண மாட்டேன், எனக்கு டைரக்டர் போட்டு அடிச்சிட்டாரு அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து சமாதானம் பண்ணி அப்படி இல்லை லாலிபாப் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு அழுவாதுக்கன்னா ரொம்ப இரிட்டேட் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஷார்ட் ஒழுங்காக பண்ணி கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு கேபி சாரோட சீரியலில் ராதிகாவுடைய சீரியலில் ஒர்க் பண்ணும்போது ராதிகாவை சந்திச்சு பேசியிருக்கீங்க. சார் எப்படி இருந்தது அது? அவங்க ரொம்ப ஸ்வீட் சார். ஆக்சுவலி அவங்க எல்லாருமே ஆக்சுவலி ஒரு விதத்தில் வந்து நாங்கள் எல்லாம் பிளெஸ்டுன்னு சொல்கிறதுக்கான எங்களுடைய செக்ஷன் ஆஃப் ஆர்டிஸ்டில் அவங்கள மீட் பண்ணியும் அவங்க சார்ந்தும் நிறைய இருக்கும். ஒரு ரோல் மாடல் எங்கள் லைஃப்பில் என்னுடைய இப்போ நீலிமா எடுத்துக்கோங்க, சந்தோஷி எடுத்துக்கோங்க, அர்ச்சனாவை எடுத்துக்கோங்க, என்ன நாங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் அவங்கள ரோல் மாடலாக நிறைய வச்சுருப்போம். ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கும். பிகாஸ் அவங்க ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணி ஒரு 100 பேருக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் இன்னைக்கு இருக்கோம். அவங்க கிட்டேருந்து கற்றுக்கினது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். நெக்ஸ்ட் வந்து அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் சார் எப்படின்றதுக்குள்ளே ஒரு சாரி மாற்றுறதுல காட்டன் சாரி அவங்களோட மிஞ்சின ஆளே இல்லை சார். அப்படியா? ஆமாம் சார். ட்ரெஸ் சேஞ்சுன்னு சொன்ன உடனே அப்படி போகிறது மட்டும்தான் தெரியும், எப்படி வந்து நிற்பாங்கன்னு. அப்படி போயிட்டு இப்படி வந்துடுவாங்க சார். அப்படி வேகமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய. அண்ட் டைரக்டரை வந்து நம்ம ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். கோ ஆர்டிஸ்ட்டை ஹிம்சை பண்ணக்கூடாது அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து மேடமை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன் சார். லேர்னிங் என்ன சார்? எப்படி பழகுவாங்க உங்களோட? பார்த்த உடனே பொண்ணே எப்படி இருக்க, ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்க்குறாங்கல்ல, சிஜே பாஸ்கர் சித்தி சீரியல்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்க ரோஜஸ்ரீ, ஓகே அந்த பொண்ணு நல்லா பண்ணுங்க, ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. அவங்க பார்த்த உடனே ரோஜஸ்ரீ எப்படி இருக்கேன், இப்போ கொஞ்சம் வேறு மாடுலேஷன். அப்போது பொண்ணை இன்னும் மன்மக அந்த மாதிரி, இப்போது எப்படிமா இருக்கேன் நல்ல. இன்ஃபேக்ட் என்னுடைய ஹவுஸ் ஓப்பனிங் செரமனி கூட போய் கூப்பிட்டேன். அவங்க வர முடியலனாலும் அவங்க வாழ்த்தெல்லாம் சொல்லி எனக்கு பொக்கே எல்லாம் அனுப்பிச்சு. அவங்க அப்போ லண்டன் போயிருந்தாங்க, சொன்னாங்க நான் லண்டன் போயிடுவேன், பட் ஸ்டில் ஷி ரிமெம்பர்ட். அண்ட் எனக்கு பொக்கே எல்லாம் அனுப்பிச்சு வீட்டில். எவ்வளோ பெரிய ஆள் நமக்கு இவ்வளோ பண்ணுறாங்க, அனுப்புறது பெரிய விஷயம். ஸோ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி சார். எப்படி இருந்தது பாலச்சந்தரோட முதல் சந்திப்பு? அவர் கடவுள் சார், நடிப்பின் சிகரம். அவர் இருந்தது யாருமே இல்லை. அவர்கிட்ட இருந்தான்னு சார் ரஜினி சார், கமல் சார், எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. அவர்கிட்ட கேவி சார் கூட நடித்து அடி வாங்காமல் வந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி சார். அதில் ஆமாம் சார். ஏன்னா மரபு கவிதையில் என்னென்னா கோவிலியோட சின்ன வயசு, பட் எபிசோட்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒரு 50-60 எபிசோட்ஸ் தான். அதுலேயே நான் வந்து ஒரு 15 எபிசோட்ஸு ஹீரோயினாக, கோயிலி தான் ஹீரோயின். ஸோ அம்மாவோட கோயிலி அம்மாவோட ஹீரோயினாக பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவர் ஒரு ஷார்ட் வச்சார் சார். அந்த ஷார்ட் யாராலையும் வைக்க முடியாது சார், நினச்சே பார்க்க முடியாது. அவர் ஒன்று சொல்கிறார் சார், அது புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ யோசிச்சாதான் இப்போ தான் புரியுது. அப்போ நம்ம பண்ணது நமக்கு புரியல, இப்போ வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, உன் கஷ்டத்தை உன் ஹாப்பினஸ் எல்லாத்தையும் உன் கண்ணில் கொண்டு வந்துவே. அந்த கண்ணு பேசணும், ஆனால் ஏதோ செய்யணும். அந்த செயல்லேருந்து உன் கண்ணை வந்து குயிலி அம்மா கண்ணாக மாறும். அப்படி ஒரு விதமான ஷார்ட்ஸ் அது. ஒரு 2 விளக்கு ஒன்று வச்சாங்க, அந்த விளக்குலேருந்து என் கண்ணுக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவர் சொல்கிறதெல்லாம் என்னால் பிரமிச்சிக்க முடியுதே தவிர என்னால் ஏற்றுக்க முடியுதுதான் தெரியல. ஆமாம், அதுதான் வேணும் அவருக்கு. அவர் கேட்டது அவருக்கு வந்துச்சு, பட் நமக்கு தான் அது கன்ஃபியூஷனாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அவர் நீ தான் என்கிட்ட அடி வாங்காமல் தப்பிச்சிருக்க கழுத அப்படின்னாரு. அப்பா சந்தோஷம். ஸோ அப்படி தான் அது முடிச்சதுக்கப்புறம் தான் அன்னி சீரியல் நடித்தேன், நம்ம சமுத்திரக்கன்னி சார் டைரக்ஷனில். அவர் ஒரு விதமான அனுபவம். அவர் டென்ஷன் ஆகிட்டாருன்னா அப்படின்னு அறிவில்ல
அறிவில்லை உனக்கு முண்டா அறிவில்லை அப்படின்னு சின்ன குழந்தை நாங்கள் எல்லாம் ஒரு இது தானே. ஸோ ஹீ வில் லைக் அப்படி ட்ரீட் பண்ணுவார். பார்த்து பண்ணு அப்படின்னு அப்படி உட்காருவேன் சார். டென்ஷனாக உட்காருவேன். ஷார்ட் முடிகிற வரைக்கும் அந்த வேரியேஷன் போச்சு போச்சு அப்படியே இன்னொரு குட்டி கேபி சாரை அவருக்குள்ள பார்க்க முடியும் நம்ம. ஆமாம் சார். அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல ஒரு நல்ல ஒரு இது என்னன்னா இன்னொரு கேபி சாரை வந்து நம்ம அவர்கிட்ட பார்க்கலாம் சார். அவருடைய செயல் எல்லாத்துலேயுமே சரி அவருக்குள்ள அது ஒரு ஜாலியாக போச்சு சார். அது ஒரு டீனேஜ் லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. 3 சீரியல் பண்ணீங்களா? ஆமாம் சார். என்னுடைய மேக்ஸிமம் ஆஃப் அன்னி சீரியலில் லவ் ஷார்ட்ஸ் எல்லாமே சரி கேபி சார் தான் எடுத்தார். அந்த பார்த்தாலே பரவசம் பாட்டு வரும்ல சார், அந்த அன்பே சுகுமா நானும் கௌஷிக்கு தான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா கௌஷிக் நானும் மீட் பண்ணுவோம் அந்த சீரியலில். அப்போது அந்த பாட்டு யூஸ் பண்ணி அப்போ அந்த படம் தான் ரிலீஸ் ஆயிருந்தது. இங்கே தூக்கி வச்சு எங்கள் 2 பேரையும் வச்சு அந்த ஷார்ட்டை சீரியலுக்கு கூட இந்த மாதிரி படம் மாதிரி எடுக்கலாமா அப்படின்னு தான் அந்த ஷார்ட் இருந்துச்சு. இப்போ மற்ற டேரக்டருடைய டைரக்ஷன் நடிச்சதுக்கும் கே பாலச்சந்தருடைய டைரக்ஷன் நடிச்சது சார் டிசிப்ளின் சார். டிசிப்ளின் எப்படின்னா ஒரு கொஷின் பேப்பர் லீக் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேப்பர்ஸ் வீட்டுக்கு வந்துடும் சார். சீன் பேப்பர். யாருடைய ரசிகர்? எப்பயுமே ரஜினி சார் தான். ரஜினி சார் எப்பயுமே ரஜினி சார் தான் சார். அவரோட ஸ்டைலு அவரோட பேஸ்ட் இது மாதிரி. நடிகர்களில் ரஜினி பிடிக்கும், நடிகைகளில் யார்? சௌந்தர்யா. சௌந்தர்யா ரொம்ப பிடிக்கும் சார் அவங்கள. ஐ மிஸ் ஹர் லாட். ஒரு 3 months நான் உங்களுக்காக அழுதேன் சார். பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்திலே நீங்கள் நடிக்க வந்துட்டீங்க. ஆமாம் சார். உங்கள் வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்களை எல்லாம் அந்த நடிப்பு சேஞ்ச் பண்ணிச்சு? இப்போ வந்து நடிப்பில் வந்து நிறைய விதமான விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் சார். இப்போ உங்ககிட்டேருந்து நான் சும்மா போக மாட்டேன் சார் எங்கே போனாலும். இப்போ உங்ககிட்டேருந்து நான் ஒன்று எடுத்துகிட்டு போவேன், அதான் உங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட இருக்கிற ஒரு குட் குவாலிட்டி.